திமுக செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவனுடன் நமது செய்தியாளர் மாயாவதி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். மத்திய அரசு CAA சட்டத்தை அமல்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான கடும் எதிர்ப்பை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் திமுக செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன் அவருடைய கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். மத்திய அரசு அமல்படுத்தியிருக்கக்கூடிய இந்த CAA சட்டத்தை பற்றின உங்களுடைய கருத்து? இந்த CAA சட்டம் என்பது தமிழர்களுக்கு விரோதமான சட்டமாக, ஏனென்றால் இலங்கையை இந்த பட்டியலிலே சேர்க்காமல் இலங்கையிலே தமிழர்கள் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். பல ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டிலே குடியேறி அகதிகள் முகாம்களில் வசித்து வருகிறார்கள். இலங்கையையும் அந்த பட்டியலிலே சேர்த்திருந்தால் தமிழர்களுக்கு ஒரு விமோசனம் கிடைத்திருக்கும். எனவே இது தமிழர்களுக்கு விரோதமான சட்டமாக நாங்கள் முதலில் பார்க்குறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பாஜக அரசு தமிழர்களுக்கு விரோதமான செயல்களில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அதிலே ஒன்றாக பார்க்கிறோம். இந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றிய நேரத்தில் மாநிலங்களுடைய கருத்துக்களை கேட்போம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் ஒரு சில மாநிலங்களில் அவர்கள் கருத்து கேட்கும்போது அவர்களுக்கு எதிரான அந்த சட்டத்துக்கு எதிரான கருத்துக்கள் வந்த காரணத்தினால் அதை நிறுத்திவிட்டு இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். இதில் இவர்களுடைய ஒற்றை நோக்கம் என்னவென்றால் இஸ்லாமிய எதிர்ப்பு. மக்களுக்கு மனிதாபிமானமோ எதுவுமே இல்லை, வெறும் இஸ்லாமிய எதிர்ப்பு மட்டும் இருக்கிறது, எந்த சிந்தனையும் இல்லை. குறிப்பாக பாகிஸ்தானால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட காஷ்மீர் என்று POK என்று ஒரு பகுதியை சொல்வார்கள். ஏன் அதை POK பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்றால் அது இந்தியாவின் ஒரு பகுதி, அதை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்து கொண்டிருக்கிறது அப்படி என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் காஷ்மீர் முழுமையாக இந்தியாவுக்கு சொந்தம் என்ற வகையிலே சொல்கிறார்கள். இப்பொழுது அங்கே வசிக்கிற இஸ்லாமியர்கள் நாங்கள் இந்தியர்களாக வாழ விரும்புகிறோம், இங்கே வருகிறோம் என்று சொன்னால் இந்த சட்டத்திலே அதுக்கு வழி இல்லை. எந்த சிந்தனையும் இல்லாமல் இஸ்லாமிய வெறுப்பை, முஸ்லீம்களுக்கு மேலான வெறுப்பை மட்டுமே வைத்து சட்டங்கள் இயற்றுகிற ஒரு ஆட்சி, எந்தவித சிந்தனையும் இல்லாமல் அதே நேரத்தில் தமிழர்களுக்கு எதிராக, தமிழர்களின் நலனில் அக்கறை இல்லாத ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது என்பதற்கு அடிப்படை தான் திமுகவின் குழு தலைவர், மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா அவர்கள் 2 திருத்தங்களை கொடுத்தார். ஒன்று இஸ்லாமியர்களை சேர்க்க வேண்டும், இன்னொன்று இலங்கையை சேர்க்க வேண்டும் என்று. இந்த 2 திருத்தங்களையும் தோற்கடித்து விட்டு என்ன செய்ய போகிறார்? தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்காரு, மாநிலங்களுக்கு இந்த CAA சட்டத்தை நிறுத்தும் அதிகாரம் மாநிலங்களுக்கு கிடையாதுன்னு கூறியிருக்காரு. அது தெரிஞ்சது என்ன? குடியுரிமை சட்டம் என்பது ஒன்றிய அரசிடம், குடியுரிமை என்பது ஒன்றிய அரசிடம்தான் இருக்கிறது, மாநிலங்களிடம் இல்லை என்று எங்களுக்கு தெரியும். எங்களுடைய கோரிக்கை, எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வருகிறீர்கள்? அந்தந்த நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் அவர்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் அவர்கள் பாதிப்புக்கு ஆளானால் அவர்களை இந்தியா வரவேற்கும் என்று சொல்வதற்காக இந்த சட்டம் கொண்டு வந்தது. அவர்கள் இந்துக்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் சமணர்களாகவும் சீக்கியர்களாகவும் தான் இருக்க வேண்டும் என்று கிடையாது. இந்த நாட்டிலே இந்த மதத்தைச் சேர்ந்த எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அதைவிட அதிகமாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இஸ்லாமியர்களும் இந்த நாட்டு மக்கள். அவர்களை புறக்கணிப்பதற்காக ஒரு சட்டம் கொண்டு வருகின்ற ஒரு கட்சியாக பாஜக இருக்கிறது. அதனாலே எதிர்க்கிறோம். 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக குஷ்பு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன? அதை பற்றி நான் ஒன்று, எல்லாம் திட்டாங்க, நான் வேறு எதுக்கு சொல்லணும்? நான் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அதே போல் இந்த ஜாபர் சாதிக்கு வழக்கு, அந்த வழக்கை தொடர்ந்து அதிமுகவினர் போராட்டம் நடத்தியிருக்காங்க, போதைப் பொருளுக்கு எதிராக மனித சங்கிலி நடத்தியிருக்காங்க. அதில் முதல்வருடைய படம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்க? ஜாபர் சாதிக் திமுகவிலே ஒரு பொறுப்பில் இருந்தார். முதல்வரை சந்தித்திருக்கலாம், எல்லோரையும் சந்தித்திருக்கலாம். அவர் என்ன, நான் கஞ்சா போதைப் பொருள் கடத்துப்பவன், எனக்கு கட்சியில் பதவி கொடுங்கள் என்றெல்லாம் கேட்கவில்லை. அவர் போதைப் பொருள் வழக்கிலே சிக்கியவுடன் அவரை கட்சியில் இருந்து நாங்கள் முழுமையாக நீக்கிவிட்டோம். ஏற்கனவே இன்னொரு படம் வலைதளங்களில் கொண்டிருக்கிறது. இன்னொரு போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டவர் தமிழிசை சவுந்தரராஜன் பக்கத்திலே நின்று புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் போதைப் பொருளுக்கு உடந்தை என்று சொல்வார்களா? புகைப்படம் எடுப்பது இப்பொழுது ஒரு சாதாரணமாகிவிட்டது. ஒரு கட்சியில் சேர்ந்தால் அந்த தலைவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொள்வது என்று அதற்காக அந்த தலைவர்கள் ஆதரவோடு தான் அந்த தவறை செய்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. அவர் என்ன தொழில் செய்கிறார் என்பது கூட அந்த தலைவர்களுக்கு தெரியாது.
சிறப்பாக செயல்படுகிறார், ஓடி ஆடி செய்கிறார், வெளிநாடுகளிலே உறவு வைத்திருக்கிறார், நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர் நம்முடைய கட்சிக்கு பயன்படுவார் என்று ஒருவருக்கு பதவி கொடுக்கிறோம். அவர் தவறு செய்து விட்டார் என்றால் உடனே அவரை நீக்கிவிட்டோம். இதற்கு பிறகு வேண்டுமென்றே திமுகவை இதை தொடர்பு படுத்துவது என்பது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை. அதானி துறைமுகத்தில் டன் கணக்கிலே போதைப் பொருள் பிடித்தார்கள். அதானியை கைது செய்தார்களா? அவர் தானே இந்த துறைமுகத்துக்கு முதலாளி. என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? அதானியோடு பிரதமர் முகமது எடுத்துக்கொள்கிறார். இப்போ மோடி போதைப் பொருளுக்கு ஆதரவாக என்று சொல்கிறோமா நாங்கள்? இதெல்லாம் மூன்றாம் தர சில்லறைத்தனமான அரசியல். அதே போல் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீண்டும் பதவியேற்பதற்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் டெல்லி சென்றிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அது அவர் ஒருவேளை முன்னாலேயே திட்டமிட்டிருக்கலாம். அதுக்கெல்லாம் நான் காரணம் சொல்ல விரும்பலை. அவர் வந்த பிறகு பதவியேற்பு பிரமாணம் செய்து வச்சு ஆக வேண்டும். அவருக்கு நிச்சயமாக அவர் செய்ய வேண்டும். அதை அவர் தவிர்க்க முடியாது. தங்களுடைய விரிவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி சார். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் செய்தியாளர் மாயாவதி.